ஆஹ் நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எப்பவுமே கர்த்தருக்குள் நம்ம சந்தோஷமா இருக்கணும். நீங்க ரொம்ப நாள் ப்ரே பண்ணிட்டு இருக்கீங்களா? இரவும் பகலும் ஏசப்பாவை நோக்கி ப்ரே பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க ப்ரே பண்ணிட்டு இருக்கீங்க, கரெக்டா? கவலையே படாதீங்க, ஏசப்பா இன்னைக்கு உங்களோட பேசுறாங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏசப்பாவால தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைங்களுக்கு தான் தாமதமாகும், உடனே ஆசீர்வாதம் வராது சில விஷயங்கள்ல. சரியா? நீங்க கவலையே படாதீங்க, ஏசப்பா நம்ம கூட தான் இருக்காங்க, ஏசப்பா நம்ம போட்ல தான் இருக்காங்க. நம்மளாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சோ நம்ம விசுவாசத்தை இழக்க கூடாது. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏசப்பா, ஏசப்போட நாமத்தினால நம்ம எதை கேட்டாலும் ஏசப்பா தருவேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஏசப்பாவோட நாமத்தினால இந்த காரியத்துல எனக்கு ஜெயித்து தாங்க ஏசப்பா நம்ம டெய்லியுமே அறிக்கைட்டு ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஏசப்பா கண்டிப்பா நீடிய பொறுமை உள்ளதா இருந்து நமக்கு பெஸ்டானதா தருவாங்க. ஏசப்பா அவர் நல்லவரா இருக்கிறார். ஆபிரகாம் பாருங்களேன், 75 வயசுல ஏசப்பா வாக்கு கொடுத்துட்டாங்க. ஆனா 100 வயசுலதான் குழந்தை பிறந்தது. வாக்கு தத்துவத்தின் மகன் ஈசாக்கு அவர் வர்றதுக்கு எவ்வளவு காலதாமதமாச்சு. ஆனா ஆபிரகாம் சோர்ந்தே போகல, விசுவாசிச்சார். வயசான காலத்திலும் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறதுக்கு ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஏசப்பா பலன் கொடுத்தாங்க. சோ நம்மளுடைய வாழ்க்கையிலும் பாவம் இருக்கக்கூடாது, விசுவாசம் வேணும், அவிசுவாசம் இருக்கக்கூடாது. நம்ம அவரை நோக்கி இரவும் பகலும் நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு சீக்கிரத்துல ஏசப்பா நம்ம விஷயத்துல நியாயம் செய்யறதுக்கு அவர் சர்வ வல்லமையுள்ளவரா இருக்கிறார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, ஏசப்பா உங்க கூட இருக்காங்க. நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.